வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சில தகவல்களை உங்களுக்கு நான் அப்பப்போ ஷேர் பண்ண சாட்டர்டே இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃபியூச்சர்ல. இல்லை நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இன்வெஸ்டரா நம்ம உருவாகும்பொழுது நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்குறோம் விற்கிறோங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க அப்பப்போ தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. அதுல ஒன் ஆஃப் தி முக்கியமான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிங்களாம் எப்படி வந்து லிஸ்ட் ஆகுறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க, அப்படி லிஸ்டிங் பண்றதுக்கு இவங்க ஏதாவது ராக்கெட் சயின்ஸ் பண்றாங்களா பின்னாடி? ஏன்னா நாம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் போது நம்ம வாங்கக்கூடிய அந்த கம்பெனிங்களுடைய ஷேர்ஸ் எப்படி லிஸ்ட் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியணும் பேசிக்கா. இல்ல, இன்னைக்கு நீங்க சேலரிடா இருக்கீங்க, நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க. அப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய நீங்க உங்களோட கம்பெனி கூட என்ன பண்ண முடியும்? இப்போ எப்படி ஜெப்டோ, ஃப்ளிப்கார்ட், மில்கி மிஸ்ட், எஸ்பிஐ ஏஎம்சி, சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் பண்ணுறாங்க. அதனால என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், வாட் ஆர் த எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கோ அல்லது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கோ உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுக்க முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தில். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு சாட்டர்டே அதுவும் இந்த கண்டென்ட் எடுத்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எண்ட் டு எண்ட் அப்படிலாம் கிடையாது. மேஜரான சில விஷயங்கள், உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஸ்ட்ரிஞ்சன்ட்டான டெக்னிக்கல் ப்ரொசீஜரும் சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் நம்ம போனோம்னா மாறிடும். பட் பேசிக்காக என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க, என்எஸ்சிலையோ இல்லை அது பிஎஸ்சியில லிஸ்ட் ஆகுறாங்க. லிஸ்ட் ஆகும்பொழுது ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் அவங்க லிஸ்ட் ஆகுறாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில பெனிஃபிட்ஸில் ஒன்று வந்து கேபிட்டல். அவங்களால என்ன பண்ண முடியும்னா, கேபிட்டலில் ரைஸ் பண்ணி நிறைய, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு பிரான்ச், ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டுமே பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க, உங்களால் இன்னும் ஒரு 50-60 இடத்துல என்ன பண்ண முடியும்னா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண முடியுமான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விசிபிலிட்டி. லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்கும், ஆனால் டக்குன்னு பேர் சொன்னா சொல்லக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, ரைட்? அந்த மாதிரி ஒரு பிராண்டிங்கோ ஒரு இமேஜோ இந்த வேல்யூவும் நமக்கு அங்கே கிடைக்குது. அடுத்த லிக்விடிட்டி. கேஷ் ஃப்ளோ வந்து உங்கள் கம்பெனிக்கு அதிகமாகும், இது ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டி. அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை விற்கிறீங்க, ஸ்டாக்குன்னு இல்லை, உங்கள் கம்பெனியில் ஒரு பகுதி ஷேர் வந்து யாருக்காவது விற்க போறீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது மூலமாக இம்மீடியட்டாக அது வந்து பணமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வேல்யூஷன். உங்கள் கம்பெனி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது 1 கோடி ரூபாய் தான், 2 கோடி ரூபாய் தான் சொத்து மதிப்பு அப்படின்ட்டு. ஆனால் அதை லிஸ்ட் ஆகும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக்கை விட 3 times 4 timesலாம் கூட என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா வேல்யூஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நாளைக்கு பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு லோன்ஸ் எடுக்கணும்னா பிளட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஷேர்ஸே போதுமானதாக இருக்கும். மெர்ஜர் அண்ட் அக்வசிஷன். நீங்கள் இப்போ உள்ளே வந்துட்டீங்க, உங்கள் கம்பெனிக்கு மட்டும்தான் வேல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்து வேற ஒரு கம்பெனியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியோடைய ஒரு 50 ஒரு கோடி ரூபாய்னா கூட இந்த ப்ரைஸ் டு புக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்னவாயிடும்னா 5 times 4 times அந்த மாதிரி கூட பாசிபிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சி. உங்ககிட்ட நீங்கள் ஒரு நிறைய பார்ட்னர்ஸை சேர்க்கணும், ஷேர் ஹோல்டர்ஸை சேர்க்கணும்னு நினச்சா கூட உங்கள் கம்பெனி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் நம்பி விரும்பி இந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. அடுத்தது உங்கள் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் வந்து ஆனர் பண்ணணும்னா இந்த ஈசாப் மாதிரியான விஷயங்களை எடுத்து கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறது மூலமாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. நாமெல்லாம் இன்னும் என்ன பண்ணுறோம்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு போய் பேங்க்கில் க்யூவில் நின்று சார் ஏதாவது லோன் கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருக்கோம். தப்பு இல்லை, அதுவும் ஒரு ப்ரொசீஜர். பட் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. வேதாந்தா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஸ்கிராப் கம்பெனி. ஸ்கிராப் கம்பெனி தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டீல் ட்ரேடராக மாறுறாரு. ஸ்டீல் ட்ரேடர் தான் என்ன வர்றாரு, மைனிங் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாருன்னா அப்போ இவருடைய டிரான்ஸ்மிஷனுக்கு எது காரணமாக இருந்தது? ஸ்டாக் மார்க்கெட். அதில் லிஸ்ட் பண்ணாரு, அதனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, பெரிய லெவலுக்கு இன்னைக்கு வர முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அந்த 5 ஸ்டெப் என்னன்னு கவனிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் டன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, உங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேங்க்கை அப்பாயிண்ட் பண்ணணும். என்னென்னு, உங்களுடைய மெர்ச்சன்ட் பேங்கரை அப்பாயிண்ட் பண்ணணும். ஐடிபிஐ பேங்காக இருக்கலாம், இல்லை எந்த பேங்க்கெல்லாம் வந்து இந்த ஐபிஓக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நீங்களே எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ண முடியாது. அங்கே ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேங்க் என்ன பண்ணணும்னா உங்களோட மெர்ச்சன்ட் பேங்கரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது ஸ்டெப் 1. ரெண்டாவது ஸ்டெப் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன். நீங்களாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் டேட்டா கொடுத்தாலே போதும். அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் என்ன பண்ணுவார்னா ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது வந்து டிஆர்ஹெச்பின்னு ஒரு டாக்குமெண்ட். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், எதர் செபிலையோ அல்லது வந்து என்எஸ்சிலையோ அதாவது எக்ஸ்சேஞ்சிலையோ கொடுக்க வேண்டியிருக்கும். பேஸ்ட் ஆன் தட் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே அவங்களே பண்ணிடுவாங்க. செபி அல்லது வந்து என்எஸ்சி பேஸ்ட் ஆன் உங்களுடைய எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டான்றதை பொறுத்து அங்கே உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கும். அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஐபிஓ லான்ச். ஐபிஓ உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களே வந்து ஐபிஓ வாங்குவீங்க, அதுக்கு ப்ரைஸிங்கில் யார் ஹெல்ப் பண்ணுவாங்கனாக்கா அந்த மெர்ச்சன்ட் பேங்கரே ஹெல்ப் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா உங்களை மார்க்கெட்டிங் பண்ண சொல்லுவாங்க. விளம்பரங்கள் மூலமா இப்போ ஐபிஓ வந்திருக்குங்கிற தகவலை நீங்க என்ன பண்ணணும்? பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தானே. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், ரோட் ஷோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது சப்ஸ்கிரைப் ஆகும். ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷனோ, 2 டைம் சப்ஸ்கிரிப்ஷனோ சம்திங் ஆகும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆவறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஒருவேளை விவரம் தெரியாத கம்பெனியா இருந்து அது சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா கூட அது கேப் இருக்கு இல்லையா, டோட்டலாக ஃபுல்லாக 100% ஆகாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஆகும்பொழுது இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ரிமைனிங் ஷேர்ஸை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க டைம்லி. ஏன்னா ஃபியூச்சரில் அது ரேட் அதிகமாகுங்கிறதுனால அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்கள் கம்பெனியில் அந்த வேல்யூஷன் இருக்குன்னா தான் அவங்க வாங்குவாங்க. அது வந்து 100% கேரண்டியும் கிடையாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த பேங்கை கூட விட்டு போகணும். ஏன்னா உங்களுடைய ஐபிஓ லான்ச் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. கரெக்டாக? அப்போ இந்த விஷயத்தை அவங்க செய்வாங்களான்னா எஸ் தே வில் டூ. அடுத்தது ஃபைனல் அலாட்மெண்ட். வெரி சிம்பிள். ஒரு 3 நாளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? பணத்தை வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அந்த பேங்க் என்ன பண்ணணும்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரொபோசிஷனில் யார் யார் அலர்ட் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அலர்ட்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. இந்த அலர்ட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாளில் அது லிஸ்ட் ஆகும். இதில் என்எஸ்சியோ அல்லது பிஎஸ்சியோ சம்வேர் அதே ஒரு நல்ல ப்ரைஸில் லிஸ்ட் ஆகணும். இது பேசிக்கான வேலை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிரே மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஸ்டாக் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் தப்பு கிடையாது. அதுவும் ஒரு ப்ரொசீஜர். பட் ஜென்ரலாக அது வந்து இந்த ப்ரொசீஜரில் வராது. அது தனியாக பண்ணுறது தான், ப்ரைவேட்டாக நம்ம பண்ணுறது. இதில் நீங்கள் பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ், இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா எம்எஸ்எம்இன்னு சொல்கிறாங்க, மெயின் போர்டுன்னு சொல்கிறாங்க. 2 விஷயம் சொல்கிறோம். அப்படின்னா எம்எஸ்எம்இனா என்ன, மெயின் போர்டுனா என்ன, அதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறது. எம்எஸ்எம்இ செக்மெண்ட் இருக்குது, மெயின் போர்டு இருக்குது. அப்போது இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டோடைய போஸ்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கேபிட்டல் வந்துட்டு என்ன ஆகக்கூடாதுன்னா 25 crores மேலே போகக்கூடாது. இது புரியுதா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே மெயின் போர்டுக்கு வந்து 10 கோடிக்கு மினிமம் 10 கோடிக்கு மேலே தான் போகணும் அப்படிங்கிறது மெயின் போர்டு. டேஞ்சிபிள் அசெட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு எதுவும் கண்டிஷன்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு மெயின் போர்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா மெஷினரி, கம்ப்யூட்டர், லேண்டு, பில்டிங் இதெல்லாம் சேர்த்து உங்ககிட்ட எவ்வளோ இருக்கணும்? 3 கோடி ரூபாய் லாஸ்ட் 3 இயரில் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும். அதை நெட்ஒர்க் சொல்லலை, டேஞ்சிபிள் அசெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. அடுத்தது ட்ராக் ரெக்கார்ட், 3 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்ட் 2த்துக்குமே இருக்கணும். எபிட்டா பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இருக்கணும். லாஸ்ட்டு 3 இயரில் 2 கன்சிக்யூட்டிவ் இயரில் உங்களுக்கு 1 கோடிக்கு மேலே எபிட்டா இருக்கணும். நெட் ப்ராஃபிட்டில் எபிட்டா தான் சொல்கிறேன். ஆனால் அதே வந்து உங்களுக்கு மெயின் போர்டுக்கு போகணும்னா 15 கோடி ரூபாய் எபிட்டா இருக்கணும் லாஸ்ட் 3 இயருமே. ஸோ மெயின் போர்டுக்கு 15 கோடி ரூபாய் இருக்கணும் லாஸ்ட் 3 இயரில் உங்களுடைய எபிட்டா ரெவென்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 crores நெட்ஒர்க் இருக்கணும் எங்கள் எஸ்எம்இ கேஸில். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் போர்டில் 1 crore இருந்தாலே போதும் லாஸ்ட் 3 இயரில். டிஸ்குவாலிஃபிகேஷன், ஏதாவது பெண்டிங் பெனால்ட்டிஸ் எதுனா உங்கள் பேரில் பெண்டிங் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட்ஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து லிஸ்டிங் இது கிடைக்காது, அப்ரூவல் கிடைக்காது. பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து எம்எஸ்எம்இக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. பட் மெயின் போர்டுக்கு என்னன்னா மினிமம் 25% அவங்க ரீட்டெயிலுக்கு தான் கொடுக்கணும். இந்த கண்டிஷனும் இருக்குது, ஞாபகம் வச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எஸ்எம்இ செக்மெண்ட்டும் மெயின் போர்டு செக்மெண்ட்டும் ஒரே அத்தாரிட்டிகிட்ட போய் செபிகிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா செபிகிட்ட வாங்குவாங்க. எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலே வாங்கிக்கலாம். நீங்கள் அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, டைம் லாஸ் ஆகாது. எஸ்எம்இல நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா ஒரு லாட்டோட மினிமம் சைஸ் இருக்குல்ல, ஷேர் வேல்யூ 30 ரூபா 40 ரூபா கூட இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிங்கிள் லாட்டோட சைஸ் வந்து 2 lakhs அரௌண்ட் இருக்கும். ஒரு மினிமம் ஒருத்தர் வந்து ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணால் 2 லட்ச ரூபாய் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதுவே மெயின் போர்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 14,000 to 15,000 நீங்கள் ஐபிஓ கன்சிடர் பண்ண முடியும். அதனால தான் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக காட்டுவாங்க. ஆனால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஷேர்ஸை பிரித்து கூட நீங்கள் செல் பண்ணலாம், வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஐபிஓ சமயத்தில் 2 lakhs மினிமம் ஃபார் எஸ்எம்இ செக்மெண்ட். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரைட்டிங் கான்செப்ட் இருக்கும். அது வந்து எம்எஸ்எம்இக்கு 100% பண்ணுவாங்க, ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால. அப்புறம் உங்களுக்கு குவார்டர்லி ரிசல்ட் போடுறாங்களா மெயின் போர்டில், அந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு பதிலாக நீங்கள் எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி ரிசல்ட்டே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்டிங் பிரச்சனை கிடையாது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாருங்க 5 பாயிண்ட், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கம்பெனி என்ன பண்ண முடியும்? லிஸ்ட் பண்ணிடலாம். லிஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ப்ரைஸ் டு புக் வந்து 2 times 3 times கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் நம்ம பிடிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான லிஸ்டிங் கெயின்னால தான் நிறைய கம்பெனிங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும், ஆனால் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று வேணும்ல, அப்போது வேல்யூஷன் வேணும். நீங்கள் நாளைக்கு போய் பேங்க்கில் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா 90% உங்கள் பில்டிங் வேல்யூவில் மேபி லோன் தரலாம், இல்லைன்னா 50% தரலாம். ஆனால் ஒரு வேளை நீங்கள் லிஸ்டிங் ஆகிட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ் வேல்யூவில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு 80% 70% கொடுப்பாங்க ஸ்டாக் வேல்யூவில். இல்லை 50 கொடுத்தா கூட ஸ்டாக்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னாக்கா மல்டிபிள் டைம்ஸ் ஆகிடும் ப்ரைஸ் டு புக். அதனால் உங்களுக்கு லோனுமே அதிகமாக கிடைக்கும், நல்ல எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். மக்கள் வந்து நம்பி வருவாங்க உங்கள் கம்பெனியில் வந்து. இந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி. உங்களால் என்ன பண்ண முடியும்னா
வாஸ்ட் லெவலில் நான் சொன்ன வேதாந்தாலாம் சிம்பிளான எக்ஸாம்பிளாக சொன்னேன். அந்த மாதிரி பெரிய லெவலில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தகவலாக இந்த லிஸ்டிங் எப்படி ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் உங்கள் கம்பெனி லிஸ்ட் பண்ணுறதுல எந்தெந்த இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மிஸ் ஆகிறீங்கன்னு பார்த்து அடுத்த 3 வருஷத்துக்குள்ள அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கூட உங்கள் கம்பெனி என்ன பண்ண முடியும்? எஸ், ஐபிஓவில் லிஸ்ட் பண்ண முடியும். பெரிய லெவலுக்கு நீங்களுமே போக முடியும் இல்லையா? ஸோ கமெண்ட்டில் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இப்போ வரக்கூடிய ஐபிஓஸில் ஏதாவது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்கன்னு. முடிஞ்சால் அதுக்கான ரிப்ளைஸை அந்த கம்பெனி பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எனக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வெள்ளிக்கிழமை இண்டக்ஷனில் மோர் தென் 50 people ஜாயின் பண்ணியிருந்தீங்க. சந்தோஷம். இதே மாதிரி வந்து ஃபர்தராக நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வீடியோ வரும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் சூப்பராக வருவாங்க இல்லையா? எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.